அதாவது இப்போ ஹிஸ்ட்ரி ஜேபி பியூரி வந்து இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஹிஸ்ட்ரி இஸ் ஓல்டஸ்ட் ஆர்ட் அண்ட் யங்கஸ்ட் ஆஸ்பிரண்ட் டு பிகம் அ சயின்ஸ். ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு விஷயம் தான். அது இன்னும் இப்போ புதுசாகவும் அது புதுசா இருக்கு. அதனால அது இன்னும் கூடிய சீக்கிரம் சயின்ஸா மாறின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் சயின்ஸா மாறிச்சு எனக்கு தெரியாது. அவரை பொறுத்தளவுக்கு அவர் அதான் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்னால்டு டாய்னரி. இவர் வந்து 1889லேருந்து 1975 வரைக்கும் இருந்திருக்காரு. ஓகே. அர்னால்ட் டாய்னரி வாஸ் அ பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன். ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் ஹிஸ்டரி இன் லண்டன் யூனிவர்சிட்டி. அதாவது அர்னால்ட் டாய்னரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன். இவர் வந்து ப்ரொஃபஸரா வேலை செஞ்சார். ஹிஸ்டரி ஆஃப் ஹிஸ்டரி ப்ரொஃபஸர் ஆஃப் ஹிஸ்டரி ஹிஸ்டரியோட ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு. அதுவும் லண்டன் யூனிவர்சிட்டி. ஓகே. He wrote a number of works on religion and history. இவர் வந்து ஏகப்பட்ட இது எழுதியிருக்காரு. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அது எதை குறிப்பிட்டுனா ரிலீஜனையும் ஹிஸ்டரியும் குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்காரு. இஸ் கிரேட் ஒர்க் அ ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி. இவரோட ரொம்ப பெரிய மகத்தான ஒரு புக்னா இந்த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி. இவரோட மெயின் என்னன்னா இவர் வந்து 26 சிவிலைசேஷன்ஸ், அதாவது 26 சிவிலைசேஷன்ஸை இவர் வந்து வேர்ல்ட்ல வந்து படிச்சிருக்காரு. இந்த உலகத்துல 26 சிவிலைசேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அவர் தான் படிச்சாரு. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேள்வி வரும். ஹூ ஸ்டடி த 26 சிவிலைசேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஓகே. ஹூ ஸ்டடி அபவுட் த 26 சிவிலைசேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் தான் அர்னால்ட் டாய்னரின்னு எழுதலாம். ஓகே. அவரை பொறுத்தவரைக்கும் ஹிஸ்ட்ரினா என்னன்னா ஹிஸ்ட்ரி இஸ் த ஸ்டோரி ஆஃப் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ். இவர் படிச்சதை தான் அவர் அப்படியே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என்ன எழுதியிருக்காருன்னா ஹிஸ்ட்ரிங்கிறது ஒரு கதை. எதை பத்தியான கதைன்னா ஒரு ரைஸ் அண்ட் ஃபால் என்ன சொல்லுவாங்க தெரியல. ஒரு ஒரு புது சிவிலைசேஷனோட எழுப்புதலும் அதோட சாவும் அதோட முடிவும் அதோட ஒரு ஒரு சிவிலைசேஷன் ஆரம்பமும் முடிவும் தான் அந்த கதை. ஒரு சிவிலைசேஷன் ஆரம்பிக்குது, அது முடியுது. அது அது அங்க அந்த பீரியட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேரு. ஓகே. நம்மளோட இந்தியன் பிரசிடென்ட் அவரும் சொல்லியிருக்காரு. பிரைம் மினிஸ்டர் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜவஹர்லால் நேரு த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வாஸ் வெரி மச் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஸ்டடி ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஜவஹர்லால் நேரு அவர் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பண்ணிருக்கீங்க. அவர் வந்து நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தார். இந்த ஹிஸ்டரியோட ஸ்டடியில் ரொம்ப ஆர்வமா இருந்தார். ஸோ அவரோட ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச அவரோட புக் என்னதுன்னா அவர் எழுதின புக் என்னதுன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா த கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி. இந்த அதுக்கப்புறமா அவரை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரினா என்னதுன்னா ஹிஸ்டரி இஸ் ஸ்டோரி ஆஃப் அ மேன் ஃப்ரம் பார்பரிசம் டு சிவிலைசேஷன். அதாவது பார்பரிசம் என்னன்னா அன்சிவிலைஸ்ட். அதாவது இப்போ நம்ம சிவிலைஸ்டா இருக்கோம்ல, அன்சிவிலைஸ்டா இருக்கும்போது அதாவது வெறும் யாருமே இல்லாம ஒரு தனித்தனியா இருந்து ஒரு பில்டிங் அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு தனி இதா இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க சிவிலைஸ்ட் ஆனது. அதை பத்தியே நான் ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஓகே. இப்போ நம்ம இவங்க சொன்ன டெஃபினிஷன்ஸ் பார்க்கும்போது இது ஆக்சுவலி என்ன சொல்ல வருதுன்னா ஹிஸ்டரி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஆல் சிக்னிஃபிகண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இன் வேரியஸ் டிமென்ஷன்ஸ் விச் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் இன் டைம் அண்ட் பிளேஸ். அது வந்து ஹிஸ்டரிங்கிறது ஒரு ஒரு விதமான படிப்பு. அது வந்து அந்த என்ன விதமான படிப்புனா ஹியூமன் நம்ம மனுஷங்க வந்து என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு. காரணமா நம்ம என்னென்ன பண்றோம், எந்தெந்த இடத்துல என்னென்ன ரீஜன்ல என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாக்குறது. அதை வந்து சில பேர் வந்து நிறுத்தி அந்த டைமுக்கு அதை நிறுத்தி பிளேஸ்லயும் அதை நிறுத்தி வச்சுப்பாங்க மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுதான் இன்னும் சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி. இன்ட்ரடக்ஷன் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். ஜஸ்ட் ஷார்ட் சாப்டர். ஓகே. ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட முடிஞ்சிடும் ஈஸியா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி. The study of history gives us an account of the evolution of culture and mankind since ancient times. Mankind since ancient times
History presents an ocean of experience of different people. Hence, the study of history has been useful to man in many ways. அதாவது ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு வந்து எப்படி என்னதுன்னா ஒரு ஒரு பார்வை ஒரு ஒரு கண்ணோட்டத்துக்கு நமக்கு எப்படின்னா ஹிஸ்ட்ரி அது வந்து எவல்யூஷன். நம்ம மனுஷங்க வந்து அந்த காலத்துல இருந்து இப்போ ப்ரெசென்ட் டே வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம எவால்வ் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது. கல்ச்சரலாகவும் இருக்கும், சொசைட்டிஸாகவும் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கும்னு சொல்லி காமிக்கிறது ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இட்ஸ் அன் ஓஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள். அது வந்து மற்றவங்களோட ஒரு உணர்வு. இது வந்து ஒரு கடல் அளவு, ஒரு கடவுள் அளவுனான ஒரு உணர்வு. மற்ற மக்களோட ஒரு கடவுள் சாரி கடல் அளவுக்கு. கடலை நம்மளால மெஷர் பண்ண முடியாது. என்னென்ன மெஷர் பண்ணாலுமே அதோட ஆழம், அதோட ஒரு ரொம்ப வாஸ்டான நேச்சர், அந்த மாதிரி அதோட அந்த மாதிரி மனுஷங்களோட உணர்வுகள், அவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இங்க இருக்கு ஹிஸ்டரியில. ஓகே, அதனால த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி ஹாஸ் பீன் யூஸ்ஃபுல் டு மேன் இன் மெனி வேஸ். அதனால தான் ஹிஸ்டரி வந்து நம்ம மனுஷனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, எதுக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஹிஸ்டரி இஸ் த மெமரி ஆஃப் பாஸ்ட் இவெண்ட்ஸ். அது எப்படின்னா the study of history gives us information about the biographies of great men and a record of major events of the world. ஓகே, இப்போ வந்து ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி, அந்த ஹிஸ்டரி வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. யாரை பற்றினா ஒரு சில பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய மனுஷனை பற்றி நம்மளுக்கு ஹிஸ்டரியை கொடுக்குது. அப்புறமா பெரிய பெரிய விஷயங்கள் என்னெல்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சோ அதை பற்றின விஷயங்களையும் நம்மளுக்கு கொடுக்குது. அதுக்கப்புறமா இட் ப்ரொவைட்ஸ் அஸ் இன்சைட் இன்டு த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஆஃப் மேன்கைண்ட். அதாவது அதுக்கு வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு பார்வை ஒன்று கொடுக்குது. நம்ம மனுஷங்களோட ஸ்ட்ரகிள், அவங்க படுற கஷ்டம் அப்படின்னு சொல்லி அது நமக்கு ஒரு இது கொடுக்குது. ஓகே, இஸ் ஹிஸ் இன்ட்ராக்ஷன் வித் என்வாயர்மெண்ட், ஹிஸ் ரைஸ் அண்ட் ஃபால். அவனோட அவனோட இன்ட்ராக்ஷன் வித் நேச்சர், நம்ம நேச்சர் கூட அவனுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதுக்கப்புறமா அவன் எப்படி உயிர்கள்னா, அதுக்கப்புறமா அவன் எப்படி அழிஞ்சான் அப்படின்னு பொறுத்து இருக்கு. அதாவது ஒருத்தர் பொறுத்தளவுக்கு வில் ட்ரோன் டூராண்ட் வில் டூராண்ட்டை பொறுத்தளவு என்னதுன்னா a country's past is like an individual's memory. If memory goes, sanity goes with it. அதாவது ஒரு கண்ட்ரியோட ஹிஸ்டரி, அதோட பாஸ்ட் தான் அது வந்து ஒரு மனுஷனோட ஞாபகம் மாதிரி, மெமரி மாதிரி. ஓகே, இப்போ மெமரி போயிடுச்சுன்னா சானிட்டியும் போயிடும். அதாவது இப்போ உங்களுக்கு நீங்க யாருன்ற ஒரு ஒரு ஐடென்டிஃபிகேஷனும், உங்களுக்கு அந்த ஞாபகம், நீங்க யாருன்ற ஒரு ஞாபகம் இல்லைன்னா, உங்களுக்கு நீங்க யாருன்னே தெரிலனா, இப்போ உங்களுக்கு வந்து அது கூட உங்களோட செயல் நெற்று எல்லாமே போயிடும். பைத்தியக்காரர் வந்து சுத்த ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுதான் இங்க சொல்லியிருப்பாரு. ஓகே, ஹென்ஸ் it is essential for man to understand his surroundings and the entire world, which will add to his awareness and intellect. நம்மளுக்கு வந்து ஸோ இது வந்து நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அது நமக்கு கொடுக்கும். இந்த சுற்றி முற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் இருக்கும். நம்மளுக்கு இன்னும் ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அந்த காலத்தில் நடந்தாங்க, இந்த மாதிரி இவங்க நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஹைஸ் அண்ட் மூன் ரைட். ஹைஸ் அண்ட் மூனுங்கிற ஒருத்தர் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, as memory is to man, history is to mankind. ஒரு மெமரிங்கிறது, ஒரு ஞாபகம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் ஹிஸ்டரியும் ஒரு மனுஷன் லோகத்துக்கு, அதாவது மனித லோகத்துக்கு அதுதான் இது. ஹிஸ்டரிங்கிறது மனித லோகத்துக்கே அதுதான். அவங்களுக்கு ஹிஸ்டரி இல்லைன்னா மனித லோகம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து ஹிஸ்டரி டீச்சர்ஸ் ரிலீஜியஸ் டாலரன்ஸ். அதாவது இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா நிறைய ஆக்சுவலி மெயினாக இந்தியாவில் மெயினாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் இந்தியன் இருக்கிறதுனால நான் இந்தியாவை தான் என்னோட இதை சொல்ல முடியும். ஸோ ஆக்சுவலி இந்தியாவில் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்மளுக்கு ரிலீஜியஸ் டாலரன்ஸ் கிடையாது. அதாவது நம்ம வந்து ரிலீஜனுக்காக நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஏன் ரிலீஜன் பெருசு, உங்க ரிலீஜன் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ரிலீஜன் பெருசு உங்க ரிலீஜன் அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கான்ஃபிளிக்டே நம்ம உலகத்தில் போயிருக்கு. அதாவது நம்ம நாட்டிலே பெரிய ரொம்ப பெரிய கான்ஃபிளிக்ட். ஓகே, ஸோ யோசிச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு அதை சொல்லி தருது. ஒரு ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இருந்தால் தான் நம்மளால இந்த உலகத்திலேயே நல்லா உயிர் வாழ முடியுது. நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ ரஷ்யா வந்து அவனோட ரிலீஜன் பெருசுன்றான், கிறிஸ்டியானிட்டின்னு வச்சுக்கோங்க. ரஷ்யா இப்போ அவன் வந்து ஒரு ரிலீஜன் வச்சிருக்கான், அவனோட ரிலீஜன் ஏ. அமெரிக்கா வந்து அவனோட ரிலீஜன் பி. இந்தியா வந்து என்னோட ரிலீஜன் சி. அப்புறமா சைனா டி அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே இப்போ ஏன் ரிலீஜன் பெருசு, ஓ ரிலீஜன் சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா ஹியூமன் வந்து வாழ முடியுமா, நம்மளால வாழ முடியுமா? இப்போ நம்ம இந்த மாதிரி காலேஜுக்கு போகிறோம், ஸ்கூல்ஸுக்கு போகிறோம், இந்த மாதிரிலாம் வாழவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இருந்தால் தான் நம்மளால இந்த உலகத்தை வாழ முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.
தெச்சி தெச்சி